நிர்வாகத்தினுடைய வெற்றியும் சிறப்பும் அதை தலைமை தாங்கி வழிநடத்துகிறவன் கையிலேதான் இருக்கிறது என்றபடியால் அவனுடைய சிறப்புகளை சொல்வதற்காக அரசியல் என்ற பகுதியை நமக்கு வகுத்து காட்டுகிறார் திருவள்ளுவர். அதிலே அரசனுடைய சிறப்பு, அரசனுடைய பண்பு, அரசன் வெற்றியை நோக்கி நகர்வதற்கு செய்ய வேண்டிய முயற்சி, சோர்வில்லாமல் அவன் இயங்க வேண்டிய தன்மை என்று பல விஷயங்களை எடுத்துச் சொல்லுகிறார். அப்படி சொல்லுகிற பொழுது அவர் முன்னமே சொல்லுகிற ஒன்று, ஒரு அரசனுக்கு 6 அங்கங்கள் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அரசன் சிறந்த அரசனாக இருப்பான். படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் என்கின்ற இந்த 6 அங்கங்களும் இருந்தால்தான் ஒரு நிர்வாகம் சரியான நிர்வாகமாக இருக்கும் என்பது பற்றி விதித்து சொல்லி, அப்படி 6 அங்கங்களையும் ஒருமித்து உடையவன். 6 அங்கங்களிலே 3 அங்கங்கள் இருக்கிறது, ஆகவே இவன் சிறந்தவனா என்று கேட்கக்கூடாது. முழுமையாக 6 அங்கங்களையும் பெற்றவன் அரசர்களுக்குள் சிங்கமாக கருதப்படுவான் என்கிறார் திருவள்ளுவர். படைகுடி கூடமைச்சு நட்பு அரண் 6 உடையான் அரசருள் 7 என்ற அவருடைய கருத்தை நாம் உள்வாங்கிக் கொண்டோம். அந்த வகையிலே அரசியல் சொன்ன பிறகு திருவள்ளுவர் 2வது இயலாக அங்கவியலை தொடங்குகிறார். அங்கவியல் என்பது அரச நிர்வாகத்துக்கு துணை செய்கிற அங்கங்களினுடைய சிறப்பு பற்றி சொல்வது. அந்த வகையிலே முன்னே சொன்ன குறளிலே படைகுடி கூழ் அமைச்சு நட்பு அரண் என்று வரிசை செய்யப்பட்டிருந்தாலும் அது பாட்டோசை நோக்கிய வரிசை என்று கொள்ள வேண்டுமே தவிர விடயம் நோக்கிய வரிசை அல்ல. விடயம் நோக்கிய வரிசையிலே ஒரு அரசனுக்கு அடுத்ததாக அவனுக்கு நிகரான கருதப்படுகிற அங்கம் எது என்றால் அமைச்சு என்கின்ற அங்கம். கிட்டத்தட்ட அரசனுக்குரிய அத்தனை தகுதியும் பெற்றவனாக அமைச்சன் இருப்பான். முடிவெடுக்கின்ற விஷயத்திலே மட்டும் அரசனுடைய தகுதி அவனுக்கு இருக்காது. அது அரசன் தான் இறுதி முடிவை எடுப்பவனாக இருப்பான் என்று படிக்கிறோம்.